உங்க வீட்டு பிரச்சனைக்கு குரல் கொடுங்க. விஜய் புத்திக்கு உரைக்கும்படி சொன்ன ரஞ்சனா. தாவேகாவில் பெண்களுக்கு மரியாதை இல்லை என கூறி அக்கட்சியிலிருந்து விலகி அண்மையில் திமுகவில் இணைந்தார் ரஞ்சனா நாச்சியார். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் தன்னை இழிவாக பேசிய தாவேகா தொண்டர்களை கண்டிக்க தவறிய நடிகர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் ரஞ்சனா நாச்சியார். இது தொடர்பாக ரஞ்சனா நாச்சியார் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நான் தாவேகாவில் இருந்தபோது விஜய் மேடையிலிருந்து பெண்கள் குறித்து சில ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சுகள் பேசியதை தொடர்ந்து மகளிர் தினத்தன்று நான் கட்சியிலிருந்து விலகினேன். அவர் தொண்டர்களை சந்திக்க ஒருபோதும் தயாராக இருந்ததில்லை. யூடியூப் வீடியோக்கள் மூலம் என் மீது தொடர்ச்சியான அவதூறும் வசை சொற்களும் ஆபாச வார்த்தைகளும் பரப்பப்படுவதாக நான் மாநில மகளிர் ஆணையத்திடம் அளித்த புகாரில் குறிப்பிட்டுள்ளேன். எனது புகைப்படங்களை மார்பிங் செய்து வெளியிடுகின்றன, ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல் விடுகின்றன. ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் என்று ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார். அதை சார்ந்தவர்கள் தான் இப்படி செய்கின்றனர். என் மீது அவதூறு பரப்புவோர் அனைவருமே விஜய் படத்துடன் அவரது கட்சி படத்துடனும் இருப்பவர்கள்தான். இவர்களை கண்டித்தோ இவர்களுக்கும் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டோ யாரும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. கட்சியை விட்டு விலகும் அனைத்து பெண்களும் ஆபாசமான வார்த்தைகளாலும் மிரட்டல் அழைப்புகளாலும் துன்புறுத்தப்படுகின்றனர். தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் செய்யும் இந்த துன்புறுத்தலை தடுக்க விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனது கட்சியை விட்டு விலகும் பெண்களை தாவேகா தொண்டர்கள் துன்புறுத்துவதை நிறுத்த விஜய் பொறுப்பேற்க வேண்டும். இதனால் பெண் உறுப்பினர்கள் கட்சியை விட்டு விலக அஞ்சுகின்றனர். விஜய் வாக்குகளை பெறுவதற்காக அரசியல் நாடகம் ஆடுகிறார் என தெரிவித்தார். பொன்ராஜின் கருத்துக்கு கடந்த 2 தினங்களாக விஜய் தொண்டர்கள் சரமாரியாக பதில் கொடுத்து வரும் நிலையில் தனது கட்சியில் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பது முதலில் பார்க்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க விஜய் நேரடியாக புகார் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.